எல்லாரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி பாடுவோம். பாடலை பாடி நம்ம சேர்ந்து நாங்கள் நீங்கள் சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம். நல்லவராக இருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், அவளைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், அவளைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், அவளைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், அவளைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு பதில் கொடுப்பான், குறைகள் எல்லாம் கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவான். தேடி ஓட்டு உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடி ஓட்டு உள்ளத்தில் வந்திடுவார். பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நாம் வீரனை நடந்துவோம், வெள்ளம் போல சட்டம் வந்தாலும் நாமே உற்சாகமாக பாடலை பாடி தேவநாமத்தை படுத்துவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், வீரனை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், வீரனை நடந்திடுவோம். வெள்ளம் போல சட்டம் வந்தால் ஆவியாலே கோடி பிடிப்பார். வெள்ளம் போல சட்டம் வந்தால் ஆவியாலே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். ஓம் வெற்றி கோடி பிடித்திடுவோம், வீரனை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியாலே கோடி பிடிப்பார். சொல்லுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியாலே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, இரண்டாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே. நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. சொல்லுவோம். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவா, நன்றி உமக்கு தானே, இணையில்லா
தானே இதைவிட நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு சொல்லும் தெய்வம் உண்மை யாரும் இல்லை முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு இடையிலே சொல்லை காப்பாற்றும் தெய்வம் யாரும் இல்லை முடிந்தது துவக்கத்தை உங்களுக்கு இடையிலே அமராத நீ சொல்லி கேட்காதே சூழ்நிலை எதுவும் இல்லை நீ சொல்லி அமராதே உயரொன்றை பார்த்ததில்லை நீ சொல்லி கேட்காதே சூழ்நிலை எதுவும் இல்லை உற்சாகமாக ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை உன்னை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை முடிந்த துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு இடையிலே சொன்ன சொல்லை தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை முடிந்த துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு இடையிலே நீ பாற்றி காப்பாற்றுவேன் கைவிட மாட்டேன் என்று நீ பாற்றி காப்பாற்றுவேன் கைவிட மாட்டேன் என்று நான் வறண்டிடும் வாய்க்காலாய் வருபவரே நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே நான் வருந்திடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே நீர் பார்த்து காட்டுவே உன்னை கைவிட மாட்டேன் நீர் பார்த்து காப்பாற்றுவே என்னை கைவிட மாட்டேன் என்று அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே சொல்லு நான் வருகிறேன் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே நான் வருகிறேன் வாய்க்காலாய் வருபவரே நான் வருகிறேன் ஆராதனை ஆராதனை சொல்லை காப்பாற்றும் ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் காரியங்களை குறித்து பார்க்கிறோம். நீதிமொழிகள் 21:32 வாசிப்போமானால் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ குதிரை என்ன செய்யப்படுதான்? யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அப்போ யுத்த நாளுக்கு ஆயத்தப்பட்டால் என்ன நடக்கணும்? யுத்தம் நடக்கணும். யுத்தம் நடந்தாதான் என்ன கிடைக்கும்? கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமாம் இல்லையா? அப்போ நாம் இப்போ என்னத்துக்கு வந்திருக்கிறோம்? யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ண வந்திருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன உண்டாக போகுது? ஜெயம் கிடைக்க போகிறது. ஆமாம் இல்லையா? ஸோ அதனால எந்த ஒரு விஷயமே நமக்கு அனுமதிப்பார், அதன் மூலம் தான் என்ன நடக்கும்?
ஆமீன். நம்மளை நாம மகிமைப்படும். ஆமாம் இல்லையா? நல்லா இருந்து போன ஒரு குதிரையை சும்மா கொண்டு வந்து அதுக்கு என்னது சாப்பாடை போட்டு வச்சுருந்தா போதுமா? இல்லையா? அதை என்ன செய்கிறாங்க? பயிற்சிவிக்கிறாங்க. அப்போ இந்த பூமியில் அந்நாள் தொடக்கம் இந்நாள் வரைக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? யுத்தங்கள் காலங்களாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமாம் இல்லையா? ஸோ அதனால நாங்கள் சில காரியங்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம். சரியா? வாசிங்க மகள், சங்கீதம் 18:34 வாசிங்க. வெண்கல வில்லும் என் புயல்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். அப்போ நம்முடைய கைகள் என்ன செய்யறாராம்? யுத்தத்துக்கு. அப்போ இந்த ட்ரைனிங் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இராணுவங்கள் அவங்க எப்பொழுதுமே பயிற்சி பெற்று கொண்டு இருப்பாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் அந்த கிரவுண்டில் இருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? யுத்த பயிற்சிகள் இருப்பாங்க. என்னென்ன பயிற்சியெல்லாம் இருக்கும்? நிறைய பயிற்சிகள் இருக்கும். ஓடுவாங்க, மரத்தில் ஏறுவாங்க, துளப்புவாங்க, அப்படி பயங்கரமாக தன்னுடைய சரீரத்தை என்ன செய்வாங்க? அது மைண்ட் அப்படி இருக்கும். இன்றைக்கி பிள்ளைகளும் என்ன செய்யணும்? பிள்ளைகள் அந்த மாதிரியான மைண்டுக்குள்ளே கொண்டு வரணும். பிள்ளைகளை சும்மா இருக்க விடக்கூடாது. அதுகளை என்ன செய்ய வேண்டும்? அதான் அந்த நாட்களில் ஸ்போர்ட்ஸ் செய்கிறது அதெல்லாம் இருக்கும். இப்போ இந்த நாட்களில் எல்லாமே ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கில் அடங்கிடுது. பிள்ளைகள் விளையாடுவாங்க, டிவி கேம் விளையாடுவாங்க, வேறு என்ன விளையாடுவாங்க? அதே தான் விளையாடுவாங்க. அன்னைக்கு அப்படி இல்லை. விளையாட்டுன்னு இது பாதி வாசிங்க. வெண்கல வில்லும் வெண்கல வில் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது என்னதான்? அதை அப்படி வளைக்கிற அளவுக்கு பயிற்சி அவராமின் சொல்லு. சும்மா போயிட்டு யுத்தத்துக்குன்னு போயிட்டு நிற்கிறது இல்லை. நம்ம என்ன செய்யணும்? அந்த சரீரம் ஆர்ம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்? மாமா பலசாலியா நிற்க வேண்டும். அவ்வளோ ஆர்ம்ஸ் உள்ள ஒரு கோலியாத்தை என்னது ஆவிக்குரிய ஆர்ம்ஸ் உள்ள தாவீது கொண்டான் என்று வேதம் சொல்லுங்கள். அப்போ நமக்கு ஆவிக்குரிய ஆர்ம்ஸ் இருக்க வேண்டும். ராமின் சொல்லுங்கள். சும்மா ஜிம்மில் போயிட்டு அதெல்லாம் நமக்கு சரி வராது. 2 முட்டையை தின்னுட்டு. ஸோ நமக்கு ஆவிக்குரிய இன்னைக்கு அந்த தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். சரியா? வந்தவர்கள் பாக்கியவான்கள். 39 என்னடா சொல்லுது? யுத்தத்துக்கு தான். அப்ப நம்ம எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த உலகம் ஒரு போர்க்களமாக இருக்கிறது. இந்த போர்க்களத்தில் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் யுத்தம் செய்துதான் ஆக வேண்டும். யுத்தம் இல்லாத பூமி இருக்க முடியாது. யுத்தம் இல்லாத வீடுகள் இருக்க முடியாது. யுத்தம் இல்லாத தொழிற்சாலை எல்லா இடங்களிலும் ஒரு விதமான யுத்தம் என்ன நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆமாவே இல்லையா? ஆனால் அதற்காக வாசிமாக நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழுப்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினேன். பாருங்க, எழும்புறவங்களை என்ன செய்யறாராம்? அப்ப நம்ம எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த இராணுவங்கள் எல்லாம் பார்க்குற நேரம் எப்படி இருக்கும்? பயிற்சி பெற்றவர்கள் அவர்களை பார்க்குறேன் நல்லா நாம் சொன்னால் இருக்கும். பார்க்கவே நமக்கு ஒரு மரியாதை, ஒரு பயமே இருக்கும். அப்படி நிற்கிற நேரமே பார்க்கறதுக்கு ஒரு பயமாக இருக்கும். நம்ம இல்லையா? ஸோ சங்கீதம் 144:1 என்ன சொல்றது மகள்? என் கைகளை போருக்கும். என்ன சொல்ற? என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற. நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ராணுவங்களுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மணல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மணலை குவிச்சு வச்சுட்டு என்ன செய்வாங்க? டிப்ஸ் கொடுப்பாங்க. அப்படியே கையெல்லாம் என்ன செய்வாங்க? அப்படியே கையெல்லாம் மரத்து போயிருக்கும். ஆமாம் இல்லையா? அடித்தா அவ்வளோதான். நம்ம சும்மா அப்படி அடித்தாலே போதும், 2 கட்டிக்கு அங்கே போய் விழுந்துருவாங்க. அந்த மாதிரிக்கு பாருங்களேன் எப்படி கூட அழகாக சங்கீதக்காரர் எழுதி வாசிடா. என் கைகளை போருக்கு. அப்போ நம்ம எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? போர் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமாம் இல்லையா? என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறீர்கள். எப்பொழுதுமே நம்மளுடைய கை என்ன செய்து கொண்டிருக்கணும்? யுத்த ஆயுதத்தை கையில வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க. இந்த கை எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? யுத்த ஆயுதத்தை பிரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கணும். எந்த இடத்துல என்ன இருக்குங்கிறது எல்லாம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட யுத்த ஆயுதம். ராமின் சொல்லுங்க. திஸ் இஸ் த வெப்பன். சுவாமி, இதுதான் நமக்கு யுத்தம் செய்ய. வேற ஒன்று கத்தியை கொண்டு போய் கம்பை கொண்டு வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. அது ஒரு யுத்தம், அது இருக்குதான். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற யுத்தத்தை ஆவிக்குரிய நிலையில தான் நாங்கள் பார்க்கணும். வாசிமாக என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்களை ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். ஆமென். அதனாலதான் சிங்கங்கள் வருகிற பொழுது, கரடிகள் வருகிற பொழுது அவன் என்ன செய்தான்? அதை மேற்கொண்டான். ஆமாவில்லை, கையிலே என்ன செய்தான்? சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டான். சும்மா சாதாரணமாக நான் பழைய துணியா கிழிச்சு போடுறதுக்கு யோசிச்சு பாருங்க. அது சிங்கம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமாவில்லையா? அதோடைய வாயை கிழிக்கிற அளவுக்கு இந்த இளம் வாலிபனானிய தாவீதுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஆவிக்குரிய பலன் கொடுக்கப்பட்டது. ராமின் சொல்லு.
சரீரபுரமான பலன் அல்ல, ஆவிக்குரிய பலன். அந்த பலன்னா அது அனுபவித்தால் தான் தெரியும். ஆமே, நம்மளை விட பெரிய ஆட்களை கூட சில நேரங்கள் என்ன செய்ய முடியும், அது கைகள் இப்படி நீட்டுக்கிற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், திடீரென்று போய் விழுவார்கள். ஆமாம் இல்லையா? அப்போ நம்ம நினைக்கக்கூட நம்ம தான் விழுந்தோம், இல்லை, நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் விடாமல் செய்யும். அதுதான் அந்த பலன். நாம வாசிங்க. என் கைகளை போருக்கும். சொல்லு. என் கைகளை போருக்கும். என் விரல்களை மோர்க்கா விரல்களை மோர் கரைஞ்சிட்டு இருக்கோம். மோர் கரைஞ்சி ரோட்டில் நின்று வித்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமே, நான் அந்த ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை நான் எதுக்கு பயன்படுத்த போறேன்? போர்னா என்னது? யுத்தம். ஆமீன். எதிராளியை மேற்கொள்வதற்கு என்ன செய்யணும்? அப்ப நீங்க என்ன செய்யணும்? அனுதினமும் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை வாசிக்க வேண்டும். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும். அந்த விரல்கள் என்ன செய்ய வேண்டும்? யுத்தம்னா அப்படி என்னது? என்ன செய்ய வேண்டும்? அப்படி விரட்டி விரட்டி பார்க்கணும். எங்கெல்லாம் இருக்கு, என்னென்னலாம் இருக்கு. தாவீது எப்படி யுத்தம் பண்ணினாங்க, ஆமா இல்லையா? யோசுவா நாட்கள் எப்படி யுத்தம் நடந்தது, மோசே நாட்கள் எப்படி யுத்தம் தான். அவர்கள் புறப்பட்டு வருகிறது கானானுக்கு வருகிற வரைக்கும் என்னது, நம்ம நினைக்கக்கூடாது 40 வருஷம் சும்மா வந்தாங்கன்னு சொல்லி. அவர்களுக்கு போகிற இடங்கள் எல்லாம் என்ன நடந்தது? யுத்தங்களை மேற்கொண்டு வந்தார்கள். அப்ப அதனால ஆண்டவர் நம்மளை பழக்கி வைத்திருக்கிறார். முடிவு வரியந்தமும் என்ன இருக்கிறது? இந்த யுத்தங்கள்லாம் இருக்கிறது. சங்கீதம் 20ஆம் அதிகாரத்தில் 7-8 வாசிங்களேன். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அதான் உலகத்துக்கு நான் சொல்றேன். உலகத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க? நம்மளுடைய போர் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு, இன்றைக்கெல்லாம் உலகத்தில் யுத்தம் நடப்பதுக்கு காரணம் என்ன? யுத்தத்தை ஆயத்த பண்ணி கொண்டு காரணம் என்ன? தங்களிடத்துல அநேக விதமான ஆயுதங்களை உருவாக்கிட்டாங்க. சரியா? அப்ப அதை பயிற்சி பண்ணணும். அது என்ன செய்யலாம்னு கேட்டா என்ன செய்வாங்க? என்ன செய்யணும்? இன்னொரு நாடோடு என்ன செய்வாங்க? போர் தொடுக்க முற்படுவாங்க. அது மாதிரி இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் பல நடந்து கொண்டிருக்குது. அது விதமாக இருக்கிறது. ஸோ அப்போ அது மாதிரிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? சில ரதங்களை குறித்து, அப்போ என்ன எங்களிடத்துல என்ன இருக்கிறது? இராணுவம் இருக்கிறது எங்களிடத்துல. அப்போ கூப்பிடுவாங்க. எங்கிட்ட என்னது, அமெரிக்கா போன்ற நாடுகள் என்ன செய்யும்? வாங்க யுத்தத்துக்கு வாங்க. சின்ன நாடுகளை கூப்பிடுவாங்க. அப்போ இந்த சின்ன நாடுகளை கூப்பிடுற நேரம் என்ன நடக்கும்னு கேட்டால், ஆமாம், அப்போ இந்த சின்ன நாடுகளுக்கு பெரிய நாடுகள் இன்னொரு நாடு என்ன செய்யும்? எனக்கு வெப்பன்ஸ் நல்லா இருக்கு, நீ பயமில்லாமல் நீ போ, நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் உங்களுக்கு இப்படி தான் இந்த யுத்தங்கள் அப்படி பல இடங்களில் உருவாகும். அதனால இங்கே சொல்லப்படுகிறது, சில ரதங்களை குறித்தும் நாங்கள் யாரு? நாம எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். கரங்களை தட்டி தேவனை படுத்துவோம். நாம இந்த யுத்தத்துலாம் போயிட்டு என்ன செய்யக்கூடாது? ஆமா, எதையும் செஞ்சுட்டு இருக்க கூடாது. நாம என்ன மேன்மை பாராட்ட வேண்டுமா? இந்த நாள் இன்னைக்கு வந்திருக்கீங்க. எதுக்கு வந்திருக்கிறீங்க? ஆமா, நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் இந்த யுத்தத்தை மேற்கொள்ள முடியும். ஆமாம் இல்லையா? அதனால சொல்கிறார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர்கள் குதிரை குறித்தும். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா என்ன செய்யணும்? அவர் நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? எப்படி மகிமைப்படுத்துவீங்க? எப்படி மகிமைப்படுத்தீங்க? ஆபிரகாமை போல அவர் பார்த்துக் கொள்வார். என்ன வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு, அவர் பார்த்துக்கிடுவார். பண பிரச்சனையா, அவர் பார்த்துக்கிடுவார். அப்போ நீங்கள் அப்படி சொல்ல சொல்ல உங்கள் விசுவாச அறிக்கை தான் என்ன செய்யும்? அது உங்களை வெளியில கொண்டு வரும். நம்ம அவங்க பார்ப்பாங்களே இவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. இந்த விஷயத்தை என்ன அனுமதித்திருப்பாரானால் அதுக்காக நீங்கள் சில காரியங்களை செய்துட்டு அப்படி இல்லை. அப்போ ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு அனுமதித்துதான் அவர் என்ன செய்வார்? அந்த காரியத்தில் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்த வருஷம் என்ன சொல்லுமா? அவங்க என்ன செஞ்சாங்க? முறிஞ்சு போயிட்டாங்க. கை காலெல்லாம் என்ன செஞ்சு ஒட்டிஞ்சு அப்படியே விழுந்துட்டாங்க. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து விழுந்தோம். ஆனா நாங்க எழும்பிட்டோம். அவன் விழுந்தான், முறிஞ்சு போயிட்டான். யுத்தத்துல என்னது, 2 பேர் சண்டைக்க 2 பேரும் தான் விழணும். நம்ம விழாம இருக்க முடியாது. ஆனா நம்ம என்னது, நாம் எழும்பிடுவோம். சொல்லுங்க, நமக்கு வருகிற பிரச்சனையில என்னது, நாம எழும்பிடுவோம். ஆனா அவன் எழும்பவே முறிஞ்சிட்டா அவ்வளவுதான். அது என்ன கட்டு சொல்லுவாங்க? என்ன குத்து? பாருங்க, அதெல்லாம் தெரியும். குத்து ஒரு கட்டு. அது கட்டினாலும் என்னது,
அது கை காலை வச்சுட்டு இப்படி தான் நடக்கணும். ஆமாவே இல்லையா? நீங்க எப்படி சொல்லுங்க? நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறேன். சொல்லுங்க, நிமிர்ந்து இயேசுவின் நாமத்தினாலே நிற்கிறோம். அதுதான் உங்களுக்கு நிமிர்ந்து நிற்கிறோம்னு சொல்லி நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. நாங்கள் நிமிர்ந்து நிற்பதுக்கு காரணம் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் கல்வாரியிலே சிலுவையிலே அவர் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். ஆமாவில்லை? ஒரு சம்பவத்தை பார்த்து எப்படி முடிச்சிருவோமா? இன்னொன்று எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்து இன்றைக்கி நாங்கள் செபிக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் ஒரு கொஞ்சம் காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு நாங்கள் இன்றைக்கி நிறைய காரியங்களுக்கு செபிக்க இருக்கிறோம். சரியா? இதனால் நம்ம என்ன செய்யலாம்? வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 1லிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாசிப்போம். முடிஞ்ச அளவுக்கு வாசித்து நம்ம அதுக்கு பிறகு ஜெபத்துக்கு போகலாம். சரியா? நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. சொல்லுங்க. அங்கே மோசே மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. எங்க கானானுக்கு போற வழிகளிலே நடக்கிற சம்பவங்களை குறித்து அவர் எழுதுகிறார். ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறார். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில், அப்போ அவங்க என்ன வச்சிருக்காங்க? இது என்ன காரியம் சொல்லுங்க பாபம். வாசிக்கிறத எனக்கு தோன்றுச்சு. ஆமே, எதிராளிகள் எப்படி இருக்கிறாங்க? பலமா இருக்கிறாங்கன்னா அவங்க யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டு வராங்க. இவர்கள் யுத்த சேனர்கள் அல்ல. இவர்கள் யாரு? தேசாந்தரியாக தேசத்தை விட்டு கடந்து கானானை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட என்னது? குதிரைகள், இப்படிப்பட்ட இதுகளெல்லாம் இல்லை. இவர்கள் என்னது? வயதான மோசையோடு இவங்க என்ன செய்யறாங்க? போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆமா இல்லையா? அதனால ஆண்டவர் அங்கே அவங்க பயிற்சித்தெல்லாம் வைத்திருக்கிறார். ஆனாலும் அவர்களை போல அல்ல. இவர்கள் சாதாரணமாக இருக்கிறார்கள். ஆனால் சாதாரணமாக இருக்கிற இவர்களோடு அசாதாரணமான ஒருவர் இருக்கிறார்கள். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் அவங்களோட நமக்கு இயலாதுப்பாங்க. அவங்க பெரிய ஆட்கள், அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் எல்லாம் இருக்கு அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. ராமின் சொல்லுங்க, அவர்களோடு இருப்பவரோட நம்மளோடு இருக்கிறவரு பெரியவர். அதனால சொல்றார், குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகி ஜனங்களையும் கண்டா நீ பயப்படாது. என்ன செய்யணும்? அப்படியே போகணும். அம்மாவே இல்லையா? அப்படியே பேசாம போகணும். என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சில நேரங்கள் அப்படிதான் நம்ம என்ன செய்வோம்? அப்படியே பயந்துக்கிட்டு அப்படி பின்வாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில உயிர்த்தெழுந்த இயேசு பயப்படாது. சொல்லுங்க, அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் ஆண்டவர் சொல்லிட்டார். அவன் இப்போ பயந்துக்கிட்டு இருப்பீங்களா? ஏதாச்சும் விஷயத்துக்கு பயப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்களுக்கு பயப்பட. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் பயப்படக்கூடாது சிஸ்டர். என்ன கண்டு அவங்க பயப்படுறாங்க. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட என்ன செய்யறார்? எகிப்திலிருந்து வருகிற பொழுது எத்தனையோ போராட்டங்கள். நம்மளே இப்ப கானான் கிட்ட வந்துட்டாங்க. யுத்தம் பண்ணி என்ன செஞ்சாங்க? கானான் கிட்டத்துல வந்துட்டாங்க. அப்ப சொல்றாரு, நான் பயப்படாதே, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து, பயங்கரமான எகிப்து தேசம், அவன் யுத்த வல்லுநர்கள் எல்லாம் இருக்கிற அந்த எகிப்துல பார்வோனுடைய குதிரைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து செங்கடல்ல ஒன்றில்லாத மாதிரி ஆக்கின கர்த்தர் நான் சொல்றேன், உனக்கு விரோதமாக என்னது பயப்படாது சொல்றாங்க. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து, அங்க அடிமையாக இருந்தீர்கள், அங்கிருந்து வெளியில வருவதற்கு அவன் அனுமதிக்கவில்லை. பார்வோன் என்ன சொன்னான்? என் ஜனங்களை ஆராதிக்க விட்டுவிடு என்று சொல்லி மோசே சொல்லுகிற பொழுது அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. ராமின் சொல்லுங்க. ராமே, ஒன்று தேவ சித்தம், இன்னொன்று என்னது? தேவன் யார் என்பதை தனக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னொரு பக்கம் இந்த ஜனங்கள் அடிமையாகவே இருந்தார்கள். ஆகவே சொல்லுகிறார், உன்னை அப்படிப்பட்ட வெளியில வருவதற்கு என்னது? கொஞ்சம் வேணும் சான்ஸ் இல்லை. ராமின் சொல்லு. சில பேர் சொல்லுவாங்கப்பா, வாய்தா மேல வாய்தா போட்டோம், சரி வரும். ஆமே, நாங்கள் போட்டோம், அவரை வக்கீலை பார்த்தோம், நீதிபதியை பார்த்தோம், அவனை பார்த்தோம், இவனை பார்த்தோம், நான் கர்த்தரை பார்க்கிறேன். எகிப்திலிருந்து கொண்டு வந்த கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்த கர்த்தரை நான் பார்க்கிறேன். எனக்கு ஆண்டவர் செய்யாதே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் என்ன செய்கிறான்? உன்னோடு கூட இருக்கிற. சொல்லுங்க, என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். எகிப்தில் இருக்கிற தெய்வங்களை விட என் தெய்வம் பெரியது. ராமின் சொல். அவ்வளவு தெய்வத்தையும் போட்டு அடிச்சார்.
முதல் அடி யாருக்கு விழுந்துச்சு? நைல் நதி. அதுதான் உங்களுக்கு தகப்பன் அட்டை மொத்த அடி அப்பாவுக்கு தான் வந்துச்சு. ரத்தம் ஊத்துது. ராஜா பார்க்குறேன், என்னன்னா அடுத்து என்னது இருக்கிற அவ்வளவு என்னென்னலாம் இருந்துச்சு எல்லாத்துக்கும் என்ன வந்துச்சு? அடி மேல அடி விழுந்துச்சு. கடைசியில கடைசி படிச்சு என்னது? தலைச்சம் பிள்ளைகள் எல்லாம் இவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அங்கே அடக்க ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் வீடுகளிலே துக்கம் நடக்கும், உனக்கு சந்தோஷம் உண்டாம். ஆமீன். என்ன செய்ய? நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது நான் சொல்றேன், நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். நீங்க யுத்தம் செய்ய தொடங்கும் பொழுது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிற பொழுது உங்களுக்கு யாருடைய துணை தேவையாக இருக்கிறது? ஆசாரியர்கள். ஆமீன். அப்போ போதகர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்? எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போய் மாட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து பாஸ்டர் இப்படி ஆச்சு பாஸ்டர்னா பாஸ்டர் என்ன செய்வாரு? அப்படியாம்மா ஜெபம் பண்ணுவோம் அப்படி சொல்லி அதுக்கு ஜெபம் பண்ணிக்க. நீங்கள் ஆரம்பிக்கிற பொழுதே உங்களுக்கென்று யாரு? தேவனோடு பேசுகிற தீர்க்கதரிசியாகிய ஆசாரியரோடு சேர்ந்து நீங்கள் உங்கள் எந்த காரியமாக இருக்கட்டுமே, அது வீட்டில் நடக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் முதல் யாரை சந்திக்க வேண்டும்? ஆலோசனை. யாரிடத்தில் ஆலோசனை பண்ணணும்? ஒருவேளை உங்களோட நீங்கள் நல்லா படித்தவங்க, பணக்காரங்க, வசதி படைத்தவங்க, காரு, பஸ்ஸு, ஃப்ளைட்டெல்லாம் இருக்கலாம். உங்ககிட்ட நீங்கள் உங்கள் போகிற சபை ஊழியக்காரன் சாதாரண ஒரு வெள்ளை வேஷ்டியை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற ஊழியர்னா இருக்கலாம். ஆனால் ஆலோசனை அங்கே தான் இருக்கு. ஆலோசனை எங்கே இருக்குது? ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனக்கு அவரை தெரியும், அந்த எம்பிஏ தெரியும், எனக்கு இந்த தலைவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும் அப்படிங்களா. ஆனால் இந்த ஆசாரியனுக்கு ஒரே ஒருவரை தெரியும், ஆண்டவரை. உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் உங்களுக்கு இந்த காரியத்தில் வெற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுவார்கள். நேற்று ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். மகள் எஸ்தர் வந்தாங்க, நாளைக்கு அதை குறித்து பேசுகிறேன். அப்போ நான் யோசிச்சிட்டேன், வரவே மாட்டாங்க, எல்லாம் காலையில் வர மாட்டேங்குதுன்னு ஜெபத்துக்கு. நேற்று வாராங்க. அப்போ நான் நினைச்சேன், ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறேன். எனக்கு சொன்ன வார்த்தை கடினமான வார்த்தையாக இருந்தது. வந்து என்ன செஞ்சாங்க? இஸ் சேவ். பிராமின் சொல்லுங்க, இஸ் சேவ் சொல்லுங்க. எஸ்தர் சொல்லுங்க, ஐ எம் சேவ். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்கணும்னு சில காரியங்களை நாமே. ஏன்னா நான் சில நேரங்களில் வேண்மைக்காக, சில நேரங்களில் நம்ம ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க? சில பிரச்சனைகளோடு இருக்கிற என்ன செய்வாங்க? ஏன் அந்த வரையும் போராடி ஜெபிப்பாங்களே இல்லையா? அப்போ அந்த மாதிரி சில நேரம் ஆண்டவர் ரெண்டு பக்கம் பேசுவார். அப்படி பேசுகிற நேரங்களில் சில காரியங்களை சிலருக்கு எப்பயாச்சும் ஒரு நேரங்களில் பேசுவார். அப்போ நேற்று பேசிட்டு நான் தற்சமே வந்து உட்காந்துருக்கேன். சிஸ்டர் வாராங்க. நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு 100 வயசுன்னு சொன்னேன்ல. ஆமாம், நான் 100 வயசுனா அப்போ நீங்கள் தான் இந்த சபையில் மூப்பராக இருந்து நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை வீடு கட்ட தொடங்குற பொழுது, கார் வாங்க தொடங்குற பொழுதோ, லேண்ட் வாங்க தொடங்குற பொழுது, ஏதோ ஒரு சின்ன ஒரு மீன் கடை ஆரம்பிக்கிற பொழுதோ, கீரை கடை ஆரம்பிக்கிற பொழுதோ என்ன செய்யணும்? ஆலோசனை எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் வந்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்கறது இல்லை. நாங்கள் ஒரு கடை ஒன்று திறந்துருக்குறோம், யார்கிட்ட கேட்டிருக்கோம்? அவங்ககிட்ட கேட்டு அவங்க என்ன செய்யணும்? அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ராமன் சொல்லு. பெரும்பாலும் சில நேரங்களில் போனோன்னு ஊழியக்காரங்க என்ன சொல்லுவாங்க? சரிம்மா ஜெபிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா இல்லையா? இந்த பாஸ்டர் என்ன ஜெபிச்சு சொல்ல போகிறாருன்னு வாங்க இன்னொரு பாஸ்டர்கிட்ட போயிடுவோம். அந்த பெரிய பாஸ்டர் இவருக்கு அவ்வளோக்கு நாலேஜ் இல்லை அப்படின்ட்டு. நாலேஜ் இல்லாட்டி தான் நல்லது, வராமின்னு சொல்லுங்க. அப்போ தான் அவர் நம்மளோட இருப்பார். நமக்கு நாலேஜ் இருந்தாலே அவர் அவ்வளோதான். நம்ம அப்புறம் காலி சொல்லுங்க. நான் காலின்னு சொல்லுங்க. வாசிடா நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் சொல்லுங்க. நாங்கள் இப்போ யுத்தம் செய்ய போகிற நேரம், ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிற நேரம் பாஸ்டருக்கு தெரியாமல் செய்ய மாட்டோம்னு சொல்லுங்க. வாசிங்க. நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது நான் சொன்னது பாருங்க, ஒருத்தர் சொல்ல மாட்டேங்க. வராது. பாஸ்டருக்கு கடைசி கேட்க கொண்டு போய் கையில் அமைச்சிருவோம், 2 ஆப்பிள் கொண்டு போய் அமைச்சிருவோம். தூங்குற நேரத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வராங்க சொல்லிட்டேன். நேற்று கூட அப்படி நிழலாக வரலாம் அப்படியே. சரி வாசிங்க. ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி இஸ்ரவேலரே கேளுங்கள், கேளுங்கள். இன்று உங்கள் சத்துருக்களுடன்
சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். அப்ப சொல்லுகிறார். இப்ப அவரு என்ன சொல்றாரு? இப்ப நீங்க ஒரு காரியத்தை இப்போ சிஸ்டர், இது ஒரு பெரிய காரியம், இது சாதாரண ப்ராசஸ்ல, இது என்னது பெரிய ஒரு ப்ராசஸ்ல நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் சில ஆலோசனைகளை, அதுபடி நீங்க செய்யுங்க அப்படின்னா சரி சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு என்ன செய்யுது, சொந்தக்காரங்களாம் கேட்டுட்டு இந்த கல்யாணம்லாம் நிறைய இடங்கள் கல்யாணங்கள், இந்த சடங்கு, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனால் அவ்வளோ கடினமாக இருக்கும். அப்படியே மொத்தம் ஆவியில் நிரம்பி தான் எல்லாம் நடக்கும். இது கத்தரால் வந்தது, இது கத்தரால் வந்தது, அந்த எல்லாம் பண்ணோன்னே அப்புறம் எல்லாம் இந்த போட்டு மெயின் போட்டு பைபிள் கொடுத்து ஒரு 5 நிமிஷம்ல பைபிளை கீழே வச்சுட்டு மாமா மாலையை போடுங்க, சித்தப்பா மோதிரத்தை போடுங்க, அதை வைங்க, இதை வைங்கன்னு அந்த நேரத்தில் பாஸ்டர் அப்படியே என்ன செஞ்சிடணும், அந்த நேரத்தில் மரியாதை என்ன செஞ்சிடணும், கையை கட்டு உட்காந்துருவா அப்படின்னு சொல்லுங்க. இங்கே சொல்லுகிறா, நீ யுத்தம் செய்ய தொடங்கும் போது சேர்ந்து வர கூட்டிட்டு போகணும். எங்க போனாலும் செய்யணும். பாவம் பாசுறேன், அவர் கடைசியை நினைக்கக்கூடாது. நீ ஆரம்பிக்கிற முதல் புள்ளியே உன் ஊழியக்காரனை வைத்து போட்டான, உன் நிமித்தம் இல்லாவிட்டாலும் ஊழியக்கார நிமித்தம் கர்த்தர் அந்த காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுவான். வாசிங்க. இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள், உங்கள் இருதயம் துவள வேண்டாம். அது சொல்றாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் நீங்க போனீங்கன்னா என்ன, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்களே, ஒரு ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட், ஏதோ சம்திங். அப்போ என்ன செய்வாங்க, அந்த கோச்சர் வந்து என்ன சொல்லுவாரு, பயப்படாதீங்க, அதில் அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க, அதனால என்ன செய்யக்கூடாது, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, துவளக்கூடாது என்னது, அப்படி கண்டோன்னு நமக்கு என்ன உண்டாகிடும், பயம் வந்துடும். சில நேரங்கள் சில ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் போகிற நேரத்தில் அவன் இந்த லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், மற்றது என்னது அப்படி சில இதுகள்லாம் இருக்கும். அந்த நேரம் போய் பார்க்க நேரம் பெரிய ஆக்களை கொண்டு வந்து வச்சுப்பாங்க, சாரி ஹைட் வெயிட்டாக இருப்பாங்க. அவங்கள பார்க்க நேரம் நமக்கு எப்படி இருக்கும், பயமாக இருக்கும். ஆமாம் இல்லையா? சொல்கிறாரு, வர்றவங்க எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தோண்டு போகிறதுன்னு என்னது, இருதயத்தில் பயம் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும், உங்களால் எக்ஸாமுக்கு பேப்பரை பார்த்தோன்னு பயப்படக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அதுபோல் ஏதோ ஒரு வேலையை ஆரம்பிக்கணும், என்ன செஞ்சக்கூடாது, சமைக்கிறது கூட பயப்படக்கூடாது. அம்மாவும் இல்லையா, பயந்து போய் சமைக்க என்ன ஆகும், தீச்சு போயிடும். அம்மா இல்லையா, அப்புறமேல என்ன செய்வீங்க, அது வாசிங்களேன். இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போறீங்க. முதல் சொல்றாரு, இந்த கால வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், யுத்தம் நடக்க போகிறது உண்மைதான், பிரச்சனை வரப்போகுது உண்மைதான். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது, துவளக்கூடாதுன்னு சொல்லுங்க, பயப்படக்கூடாது. சொல்லுங்க, பக்கம் பார்த்து சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். உங்களுக்கு ஒரு காரியத்தை அனுமதித்து இருந்தார்னா அதுல நீங்க வெற்றி பெற போறீங்க. சரியா? அதனால என்னது, நீங்க என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. அவன் சத்துரு வெள்ளம் போல் வருகிற பொழுது ஆவியானவர் என்ன செய்வாராம், கொடியேற்றுவார்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால நீங்க என்ன செய்யணும், பயப்படக்கூடாது, சந்தோஷமா இருங்க. உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படக்கூடாது. ரெண்டாவது என்ன கூடாது, அந்த துவந்துட்டாலே என்ன ஆயிடும், பயம் வந்துடும். அதனால சொல்ற, முதல்ல என்ன செய்யக்கூடாது, அப்படியே முகமெல்லாம் வேர்த்து போயிட்டு உங்கெல்லாம் காஞ்சி போயிட்டு அப்படியே இருப்போம் இல்லையா, அதுதான் சொல்ற. ரெண்டாவது என்னது, அந்த அப்படி துவண்டு போனோன்னு என்ன உண்டாகும், அடுத்து வருபவர் பயம். வராமின்னு சொல்லுங்க. அப்போ அந்த பயம் என்ன சொல்லும், ஐயோ வேணாம், நம்ம என்ன செய்வோம், சமாதானமாக போயிடுவோம். சில நேரம் அப்படி தானே, ஸ்கூலில் இப்போ ஒரு சின்ன கட்ட பையனாக இருக்கும், அவனை அடிச்சிடுவோம். ஆனால் அவன் வீட்டுக்கு போயிட்டு யாரை கூப்பிட்டு வருவான், மாமாவை கூப்பிட்டு வருவான். மாமாவை பார்த்தா எப்படி இருப்பான், அவன் பயங்கர உயரமாக போய், என்ன மான அச்சமில்லை மருமன் அச்சமில்லை இங்கே வா அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இல்லைண்ணே அப்படிவான். அந்த மாதிரி நான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, பயப்படாதே, கலங்கவும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வர்ற நேரம் முதலாவது நாங்கள் என்ன செய்கிறோம், துவண்டு போகிறோம், ஜெபிக்க மாட்டோம். இதயம் இது துவண்டு போயிடும். ரெண்டாவது என்ன வந்து, அந்த இது நமக்கு என்னத்தை கொண்டு வருது, பயத்தை கொண்டு வந்துடுது. ஆமா இல்லையா, துவண்டு பயந்து அப்புறம் என்ன வந்து, பயம் என்ன செய்யுது, கலக்கத்தை அப்படியா அப்படின்ட்டு. அடுத்து என்னது, தத்தளிப்புனா என்னது, இங்கேருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து இங்கே ஓடுறது, அவங்கள போய் இங்கே போய் அப்படியெல்லாம் பண்ணுறது, அதுதான் தத்தளிக்கிறது. அப்படியே தண்ணியில் கடந்து தத்தளிக்கிற மாதிரி தவளையாட்டம் கடந்து பேக்குன்னு இருக்க வேண்டியது. அவராமின்னு சொல்லுங்க. சொல்கிறாரு, இவ்வளவு நடக்கும், அதுதான் சொல்கிறாரு.
ஆனால் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஆமென். கரங்களை தட்டி உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. யோசபாத்து நாட்களிலே பயந்து போய் நிற்கிறாங்க. நாம் ஆண்டு என்ன செய்யறாரு? அவருக்கு எல்லா காரியங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் தீர்க்கதரிசி மூலம் சொல்லுகிறார், யுத்தம் என்னுடையது. பிரச்சனை அவருடையது. அந்த பிரச்சனை தீர்க்க தான் உங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அந்த பிரச்சனை மூலமாக என்ன நடக்கிறது? உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு மாறுதலை கொண்டு வருகிறார். நம்மவில்லை. ஆகவே உங்களுக்காக உங்களை என்ன செய்யறாரு? முதலாவது என்ன செய்யறாரு? யுத்தம் பண்ணுகிறார். அம்மாவில்லையா? அப்ப நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? துவண்டு போகக்கூடாது. அப்புறம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அப்புறம் கலங்கக்கூடாது. அப்புறம் தத்தளிக்க கூடாது. உங்க ஓடுறது, அப்படியே ஓடி திரிகிறது சொல்றாரு. இதெல்லாம் ஒண்ணுமே நீங்க எப்படி இருக்கணும்? இராணுவத்துக்கு போற நேரம் அது எங்கிட்ட இருக்கு நிறைய விஷயம். நான் அதெல்லாம் சொல்லலை. நம்ம 5 நிமிஷத்துல முடிச்சுப்பேன். சரியா? நம்ம ஜெபிக்க போறோம். நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்க போறோம். அதுக்காக உங்களுக்கு சொல்ல, ஒரு யுத்தம், ஒரு ஜெபிக்க வர்ற நேரத்துல வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நேற்று கூட ஒரு இடத்துக்கு போகணும். அப்போ நம்ம ப்ரேயர் எப்படி இருக்கணும்? இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளில் நிறைய பேர் ஊழியக்காரர்களாக இருக்கலாம், விசுவாசக்குள்ள இருக்கலாம். ஜெபங்களை நீங்கள் ரொட்டீனாக மாற்றணும். சரியா? அதே ஜெபத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? அப்போ அதை போயிட்டு நம்ம நான் ஆண்டவரே இந்த வசனம் இது சொல்லுது, அந்த வசனம், அதை தான் தெரியுமே, அவருக்கு தான் தெரியுமே. அப்போ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அவனுக்கு உயிர் போயிடும். ஒரு ஆமேன்னு சொல்லும். ஒருத்தர் சிக்காக இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் போயிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோய் கொடுக்க எடுத்து போடுங்கன்னு ஏசாயாவில் அதில் சொல்லிருக்கு, இதில் சொல்லியிருக்கு, அப்படி சொல்லி இப்படி சொல்லிக்கிட்டு நேரமே அவன் அப்படின்ட்டு ஆமைங்கன்னா அவன் அதுக்குன்னு கூப்பிட்டு போயிடும். வராமின்னு சொல்லு. அந்த இடத்துக்கு போகிற இடத்த எப்படி செய்யணும்? இப்போ யுத்தத்துக்கு போகிறீங்க. சரி, இப்போ நான் சொல்கிறேன் சிஸ்டர் கத்தியில் வெட்டுங்கன்னு சொல்லி அனுப்புகிறேன். ஆனால் அங்கே போனால் கத்தி தேவைப்படலை, வேறு ஒரு காரியம் தேவைப்படலை. அந்த நான் என்ன செஞ்சிடணும்? அந்த இதை பயன்படுத்தணும். அதுதான் அந்த பயிற்சி. அதுதான் சொல்கிறாரு. என்னென்ன பயிற்சியோ அந்த மாதிரி பயிற்சி இருக்கணும். யாரை எப்படியெல்லாம் என்ன செய்யணும், என்ட்ரி பண்ணணும்னு இருக்குது. அது மாதிரி ஜெபம் பண்ணுற நேரமே ஆமே சொன்னேன். நான் பெரும்பாலும் எஸ்தருடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிக்கு என்ன செய்யணும்? உடஞ்சி போயிட்டு என்ன செய்யணும்? ஒன்றுமே இல்லை ஆண்டவரை, எனக்கு தெரிஞ்ச இதுதான் ஆண்டவரை, இதுதான் அப்படின்னா அவருக்கு இது விளங்கும். சரியா? அவர்கிட்ட போயிட்டு என்ன செஞ்சக்கூடாது? பைபிள் எடுத்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதான் சொல்றாரு, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணிட்டு உங்களை என்ன செய்யணும்? உங்களை பாதுகாக்கணும். பாதுகாத்து உங்களை பல்லவத்துக்கு கொண்டு போகணும். பாருங்களேன், உங்களோடு கூட பாருங்களேன் சொல்றாரு. அந்த யாரு? ஆசாரியனாகிய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த யுத்தத்துல அன்பான பிள்ளை நீங்க பயப்படாதீங்க, ஏன்னா அவர் உங்களோடு தான் இருக்கிறார். இப்ப பழைய ஏற்பாட்டுல என்னது? உங்களோடு கூட இருக்கிறான்னு சொல்றாரு. புதிய ஏற்பாட்டுக்குள்ள உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதுதான் வித்தியாசம். ஆமாம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பழைய ஏற்பாட்டில் உள்ள விசுவாசிகளை விட நீங்க எப்படி இருக்காது? பரிசுத்தவான்களோட புதிய ஏற்பாட்டில் உள்ளவங்க என்ன செய்யலாம்? நீங்க பேசாம இருக்காங்க. ராமின் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்காக என்ன செய்வார்? பெருமூச்சுகளோடு கூட விண்ணப்பிக்கிறவராக இருக்கு. அப்ப அவரை விண்ணப்பிக்க கொடுக்கணும். புரியுதா? அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? அவரை ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அவர் பிதாவாகிய தேவனிடத்தில் பேசுவதற்குரிய காரியங்களை அவர் வைச்சிருப்பார். அந்த நேரம் நீங்க என்ன செய்யணும்? அதான் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது. ராமின் சொல்லுங்க. அப்ப ஆவியானவர்கள் ஜெபிக்கிற நேரம் அந்த ஜெபம் வித்தியாசமாக இருக்கும். ராமின் சொல்லுங்க. இப்ப நீங்க போறீங்க, அப்போ ஒருத்தருக்கு ஜெபிக்க போறீங்கன்னா அந்த இடத்துல என்ன செய்யணும்? அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? ஷார்ட்டாக இருக்கணும். நம்ம இல்லையா? இப்போ விசுவாசம் விரட்ட போனால் அங்கே போய்ட்டு என்ன செய்யக்கூடாது? எந்த விசுவாசையும் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் எண்டி இது போகாது அப்படின்னா அது பார்த்துக்கிட்டே இருக்கும். என்ன சொல்கிறான்? நம்ம இல்லை என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லப்போ அவர் சொன்ன, அப்போ நீ உபவாசம் இருந்திருக்கியா? காலையில் தான் டீ குடிச்சிட்டு இருந்தியா? நீ ஒரு நாளைக்கு எத்தனை மணி மாதிரி அது டக்குன்னு கால்குலேட் பண்ணணும்.
அப்போ உனக்கு ஒன்றுமே இல்லைன்னா நான் என்ன சொல்ல மாட்டேன். அதனால நம்ம எப்பயுமே என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ எனக்கெல்லாம் சில நேரங்களில் சில ப்ரேயர் வரும்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன்லேயே நேர்லேயே பேசுகிறேன். நான் என்ன செய்வேன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், சரியா? ஜெபிக்கிறவங்களுக்கு நான் ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் என்ன செய்வேன், அந்த அந்த ஜெபத்தை என்ன செஞ்சிருவேன், ஆன்லைனில் போட்டுவிட்ருவேன். ராமன் சொல்லுவேன், ஆண்டவருக்கு அதை என்ன செஞ்சிருவேன், அப்படியே போட்டுவிட்ருவேன். அப்போ என்னது, அவர் கான்ஃபரன்ஸ் லைனில் வந்து ராமன் சொல்லுவேன், நான் போடுறது மட்டும்தான் இது, அவர் ராமன் போட்டுருவார். ராமன் புரியுதா? அப்போ அது அந்த மாதிரி சில ஜெபங்களை கேட்குற ஆச்சரியமாக இருக்கு. அன்றைக்கி கடந்த நாட்கள் ஒரு ஜெபம் ஒன்று அப்போ தான் நான் புரிஞ்சிச்சு. ஒரு சகோதரி என்னோட பேசிக்கிருக்காங்க, ரொம்ப டென்ஷனாக சொல்கிறாங்க, அப்படி இப்படி. அப்போ நான் அது அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் நான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிருக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த சகோதரி ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு சந்தோஷம். ஆண்டவர் அந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம போட்டு அலட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது ஜெபத்தில், புரியுதா? அப்போ நான் மெல்ல கான்செப்ட் பண்ணி விட்டு நான் பேசலாம், ஆண்டவரே இந்த எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு தானே இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு சின்ன ஒரு அதையே நான் என்ன நினைத்தேனோ அந்த காரியத்தை அந்த சகோதரி வாய் மூலம் நான் கேட்குற பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஜெபத்தை கேட்கிறவர் அவர் தான். உதாரணம், அதுக்காக ஜெபிக்கிறதுக்கு போயிட்டு நான் ஜெபித்தேன், நான் பேய் விரட்டினேன், நான் நோய் விரட்டினேன் நம்ம சொல்லவே கூடாது. நம்ம என்ன செய்யணும், அவர் நாமத்தினாலே போகிறோம், அவருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அதான் சொல்லுகிறா, இஸ்ரவேலரே கேளுங்கள், உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள், உங்கள் இருதயம் தோல வேண்டும். அதனால சொல்றேன், நீங்க என்ன செய்யறீங்க, நான் இந்த காரியத்தை செய்ய போறேன்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, நிச்சயித்து கொள்ளக்கூடாது. இது மாமிசம், நமக்கு பயம் உண்டாகும், துவண்டு போயிடுவோம், பயந்துருவோம், கலங்கிடுவோம், தத்தளிப்போம், அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. அவன் இதெல்லாம் உங்களுக்கு வரும், ஆனா உங்களுக்கு இப்போ ரகசியத்தை ஒன்று சொல்ல போறேன். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவ உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்றான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, வாங்க ஒண்ணுமே பயப்படக்கூடாது. ராமன் சொல்றோம், அதுதான் மிக முக்கியமான காரணம். ஸோ அந்த கால வேலையில கர்த்தர் நம்மளோடு நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும். ஆமாம் இல்லையா? யோசுவா சொல்லுகிறார், அவர்கள் என்ன சொல்லுகிறார், நீங்க 6 நாள் என்ன செய்ய வேண்டும், 6 நாள் என்ன செய்யணும், அமைதி, யாரும் பேச்சு காட்டக்கூடாது. ஆமாம் இல்லையா? அங்கேயும் 2-3 கூட்டம் இருந்திருக்கும். ஏன் இந்த ஆள் இதை சுத்த சொல்றான்? யோசுவா யாரு, யோசுவா யாரு, இவன் யாரு, இவர் யாரு, மோசே, ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவர். அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. யோசுவா ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவர் அல்ல. திடீரென்று மோசைக்கு பிறகு ஒரு போற, அப்போ இஸ்ரவேலர்கள் கேட்பாங்களா, நீங்க யார் சொல்றது நான் கேட்கறதுக்கு, அம்மாவே இல்லையா? அப்போ அவங்க யோசிச்சுக்கிட்டே வந்திருப்பாங்களா இல்லையா? ஸோ அதனால தான் சொல்லி யாரும் என்ன செய்யக்கூடாது, ப்ரேயர் பண்ணிட்டு என்ன செய்யக்கூடாது, வீட்டு பேச்சு, அந்த பேச்சு, இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. ஜெபத்துக்கு தான் வருவாங்க, ஆனால் கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு ஜெபமும் குழம்பி போயிடும். அதனால ஜெபத்துக்குன்னு வர்ற நேரத்தில் வேற எந்த இங்கேருந்து வந்து ஜெபம் பண்ணி வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்ன செய்யணும், எதை தூக்கி கொண்டு வந்தீர்களோ அதை என்ன செய்யணும், எந்த ஆவியில் வந்தீங்களை ஜெபிக்க அதே ஆவியை ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போயிடணும். அதை விட்டுட்டு ஜெபம் பண்ணி மட்டும் டீ குடிச்சிங்களா, பிஸ்கட் சாப்பிட்றீங்களா, வாங்கன்ட்டு வேற கதையெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன நடக்கும், இந்த ஜெபம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே விழுந்து கிடக்கும். ராமின் சொல்லுங்க, இந்த உடுப்பெல்லாம் கழுவி போட்டு வீட்டுக்குள்ள வந்து ஒரு டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு வெளியே போய் பார்த்தா மறுக இந்த உடுப்பெல்லாம் கீழே கிடக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஒரு ஃபயர்னஸ் இருக்க வேண்டும். யுத்தமாக அதுதான் அது ஜெபம் பண்ண போராட்டங்கள் வரும், இல்லாமல் இல்லை. இவைகளெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். சரியா? அப்போ யோசுவாவின் நாட்களிலே, யோசுபாத்தின் நாட்களிலே அது பிளானிங் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறதை. அதுபோல் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபிக்க நம்ம என்ன செய்யணும், ஒரு பிளானிங்கோடு ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக. ஆகவே குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுகிறது. நம்மலாம் இந்த நாட்களிலே நாமே எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம். அதனால ஒரு சில காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். வெற்றி சிறந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ 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 கர்த்தரால் வரும் என்று சொன்னார். இந்த நாளிலே நீங்கள் யுத்தத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஜெயம் உங்களுக்கு, ஜெயம் உங்களுக்கு. எதிர்பார்த்த காரியங்கள்
வேண்டுகிற காரியங்கள், எண்ணுகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. பண தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஓ கர்த்தர், இந்த வேலையில இந்த தேவைகள் என்ன சொல்லுங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக, சந்தோஷமாக, சமாதானமாக சொல்லுங்க. கர்த்தரோடு கூட இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென், ஆமென். அசைக்கப்படுவதில்லை. ஆமென், ஆமென். எத்தனை பேர் வந்தாலும், வலதுபுறம் இடதுபுறம் 1000 பேர் வந்தாலும் I am never moved. உற்சாகமாக சொல்லுங்க. நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க. வாய்களை திறந்து கரங்களை அசைத்து சொல்லுங்கள். நான் அசைக்கப்படுவதில்லை. என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். தோல்வி என்னை கண்டு பயந்து ஓடும். தோல்வி என்னை கண்டு பயந்து ஓடும். வெற்றி என்னை சூழ்ந்திருக்கிறது. நான் வெற்றியின் கிரீடத்தை அணிந்திருக்கிறேன். நான் வெற்றியின் கிரீடத்தை காயத்திற்கு நான் ராஜா, நான் ராஜாதி ராஜேந்திர பிள்ளை. எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஓ சேனைகளின் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். உன்னை அனுப்புகிறார். அவர் உனக்கோடு வருவார். உன்னோடு வந்து யுத்தம் செய்வார். நாம் என்னோடு கூட வந்து யுத்தம் செய்வார். இன்னைக்கு உபாகமத்தில் தியானித்தது போல, 20ஆம் அதிகாரத்தில் தியானித்தது போல, நீ பயப்படாதே, நீ திகழ் அடையாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், வந்திருக்கிற ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் மேலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரும் தரித்துக் கொள்ளுங்கள். தேவ வல்லமை தரித்துக் கொள்ளுங்கள். everyone தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஏப்ரல் மாதம் கர்த்தர் சொல்லுகிறான். என்னாகும் 6ஆம் அதிகாரம். ஆமென், ஆமென், ஆமென். 24, 26 படி உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். உண்மையில் அபிஷேகத்தை கொடுத்து, உண்மையில் கிருபை சமாதானத்தை கொடுக்கிறவர். இந்த காலவேளையில இந்த உபாசனாலே அங்கீகரித்ததுக்காக அங்க எடுத்த எல்லா சிரமங்களுக்கும் பதில் வந்ததுக்கு நன்றி. எங்க தேசத்தில் நல்ல ஒரு தலைவரை எலெக்ஷன் மூலம் தெரிந்து கொண்டபடினால் நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி தகவலே. நீ காட்டுகிற தலைவரை மீண்டும் ஏற்படுத்தினபடினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை உலக நாடுகளில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள் நீங்கி இந்த யுத்தம் இயேசுவின் நாமத்தினாலே எண்ணிக்கொண்டிருக்கிற நாட்களிலே நல்ல செய்திகளுக்கு வரணும் தகவலே. உங்க நாமத்தினாலே நிற்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தேசத்துக்கு தேசத்தின் வாசலிலே நிற்கிறோம். எங்களுக்கு சமாதானம், எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாக நீ செய்வீர் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்களை செய்யும். நாளை நடக்கிற திருவிருந்த ஆராதனைகள், மாலையாதது எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.